ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. மடவை மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். 2 நாட்டு தக்காளி பழுத்தது எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு விழுது அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பூண்டு பல், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு பாருங்கள், மடவை மீன் 1/2 கிலோ வாங்கின்னு வந்தேன். இதில் ஒரு 4-5 பீஸ் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மீதி குழம்புக்கு வச்சுருக்கிறேன். இது 50 கிராம் புளி சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன், கொதிக்கிற தண்ணியில். இப்போ இதை அரைச்சின்னு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு பாருங்கள், விழுத அரைச்சின்னு வந்திருக்கிறேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன், கிண்ணத்தில். இப்போ தக்காளியும் அரைச்சிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் குழம்பு திக்காக வரும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும் தக்காளியை, நைஸாக வேண்டாம். பாருங்கள், தக்காளியும் அரைச்சிட்ருக்கிறேன், அதுவும் அதில் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ புளி கரைச்சிக்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக 50 கிராம் புளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 2 நாட்டு தக்காளி பழமாக பார்த்து எடுத்து நல்லா அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பு டேஸ்ட் நல்லா வரும். பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். மிளகும் 1 ஸ்பூன் கலந்துருக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துங்க கையால். பாருங்கள், வானல் காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் போடுறேன். நான் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிட்டதுனால வெறும் வடகம் மட்டும் தாளிக்கிறேன். இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு திப்பியாக எதுவும் கிடைக்காது. குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு 2 மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடகம் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு சுண்டன பிறகு மீன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெய் நான் போட்ட நல்லெண்ணெய் சைடில் வந்துடுச்சு. இப்போ மீனை போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நிறுத்திடலாம். தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் நல்லா இருத்துட்டு போடுங்க மீன். பாருங்க, குழம்பு பாருங்கள், நல்லா கிரேவி மாரி நல்லா வந்திருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு, இது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது பாருங்கள், வெறும் சாந்து மாதிரி குழம்பு மட்டும் கிடைக்கும். பசங்களும் எடுத்து போட மாட்டாங்க எதையும். எல்லாம் நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ மூடி வச்சிடுறேன். பாருங்கள், மீன் போட்ட ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நிறுத்திடலாம். அது வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும் குழம்பு.
பாருங்கள், எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மடவை மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை, ரசம் எல்லாம் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க.